இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இதே வேளையில் விஜயோடைய ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் என்னுடைய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க, என்னை என்ன வேணால் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு சில ஸ்பீச்சஸ் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய தொண்டர்கள் ஒன்றும் அறியாமல் இது வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தொண்டர்கள் வந்து திருந்துவாங்களா, இல்லை ஹே ஆமாடா இன்னொருத்தன் வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்றீங்களா? உண்மையிலேயே இதில் வந்து சூழ்ச்சி நடந்து இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஸோ நீங்கள் இந்த தவறை வந்து ஆமாம் தவறு, இந்த விஷயத்தை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்கள் ஒரு நிறைய கூட்டம் சேருது அப்படின்னா கூட அண்ணனுக்கு வந்து திரும்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்துட போது, நம்ம அந்த மாதிரி போய் சேரக்கூடாது, எட்டறதே பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவாவது வரும். இங்கே நம்ம போனதெல்லாம் தப்பு கிடையாது, அண்ணனுக்கு கூட்டமெல்லாம் தப்பு கிடையாது, இதை வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒத்திசைக்கிற மாதிரி நீங்களும் போயிட்டு மீடியாவில் போயிட்டு யாரோ வந்தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சுயநலமாக இருக்கிறீங்க. செத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஓட்டு வரணுன்ற அளவுக்கு அந்த வெறி இருக்குது உங்கள்கிட்ட.